This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அம்மாவின் கைமணம். அம்மாவின் கைமணம் சொல்லில் அடங்காது. அவள் அவள் அம்மாவிடம் கற்ற வித்தை எண்ணில் அடங்காது. கை பக்குவத்தின் முகடு அம்மாவின் சமையல். இன்னமும் நாவு மயங்கி கிடக்குது அவள் சமையலின் சுவையில். முருங்கைக்கீரையும் சுட சுட சோறும் சொல்ல வேண்டுமா? அவள் சமைத்த சமையலில் நலம் இல்லாது இருக்குமா? அம்மியில் அரைக்கும் போதே வயிறு பசிக்கும். அம்மாவின் கைமணம் உண்ண உண்ண சுவைக்கும். மரக்கறி ஆக்கினாலும் நாக்கு மறுக்காது. அதில் அவள் அன்பும் கலந்திருக்கும் மனசு மறக்காது. சொதி வச்சா கருவாடு மணக்கும். ரசம் வச்சா மீன் பொரியல் இருக்கும். சாம்பாருக்கு தொட்டுக்கொள்ள மறுமாத்தம் பீர்க்கங்காய் தோல் துவையல். நினைத்ததும் நாவிலே நீர் ஊறுது அம்மாவின் சமையல். எண்ணத்தை செஞ்சாலும் ருசிக்கும். குடும்பமே அவள் சமையலை நாள்தோறும் ரசிக்கும். உப்பு பார்த்து சமைக்காத அம்மாவுக்கு குழம்பு வாசத்தாலே உப்பின் அளவு தெரிந்துவிடும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு 4 நெத்திலியோட 4 நாள் கிடந்தாலும் வெச்சி தின்போம் நேசத்தோடு. வெந்தய குழம்பின் பக்குவம் உடல் சூட்டை தணிக்கும் வைத்தியம். முடக்கத்தான் கீரையில் ரசம் பண்ணி மூட்டு வலியை போக்கிடும் அம்மாவின் பாணி. தக்காளி கீரை கூட்டுக்கு வயிற்றுப்புண் தனியும், குடும்பமே பணியும். அம்மா வெறும் சமையல்காரி மட்டுமல்ல, வைத்தியச்சி என்று சொல்வதில் மிகை இல்லை. சுண்ட காய்ச்சிய பாலில் மஞ்சள் பொடி சேர்த்து பல நோயை விரட்டி அடிக்கும் அது அம்மாவின் கை மருந்து. கருமிளகை தீயில் சுட்டு மூக்குக்கு நெடி தருவா. நெடி தாங்காம சளிய வந்த திசை தெரியாம விரட்டி புடுவா. கசாயம் காய்ச்சலை விரட்டும். நீர்க்கடுப்ப சுரைக்காய் விரட்டும். அஞ்சரை பெட்டி கொஞ்சம் அலங்கோலமாத்தான் இருக்கும். ஆபத்து அவசர மருத்துவமெல்லாம் அங்கேதான் கிடைக்கும். கொள்ளையில நட்டதையெல்லாம் மருந்தாக்கி, நொச்சி வாத முடக்கி வைத்திய சுடுநீராக்கி, ஆவி பறக்க குளிக்கும்போது உடல் பாரம் குறைந்து போகும், தலைபாரமும் மடிந்து போகும். அம்மாவின் கைமணமும் வைத்தியமும் நம்மை விட்டு போனது மாயம். எத்தனையோ வீடுகளில் தட்டை பயிர் தடைப்பட்டு போச்சு. மொச்சை மொக்க கெட்டு போச்சு. இயந்திரமய வாழ்க்கையில் பாரம்பரிய உணவு மறைந்து போனது. திடீர் பொட்டல உணவு நிறைந்து வாழுது. அம்மாவின் கைமணம் மறக்க முடியல. பாரம்பரிய உணவு கண்ணுக்கு தெரியல. உணவே மருந்தானது அந்த காலம். மருந்தே உணவாகி போனது இந்த காலம். அம்மாவின் கைமணம் சீவன் உள்ளளவும் மெய் மணக்கும். நன்றி, வணக்கம்.